சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்க யாரும் நான் சொல்றத கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். அண்ணே, என்னத்த அப்படி சொல்லிட போறா? சும்மா இது சாக்கா வச்சு இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கா. அண்ணே, முதல்ல அவளை வெளியே போக சொல்லுங்க. தம்பி, அருவி அவரை பத்தி ஏதோ சொல்ல வந்திருக்கா. அது என்னன்னு கேட்கலாமே. அண்ணே, அருவி, நீ சொல்ல. அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? உனக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்ல அருவி. அக்கா, ஈஸ்வர் மாமா நம்ம கிராமத்துக்கு தான் போயிருக்காரு. நம்ம கிராமத்துக்கா? அங்க எதுக்கு அவர் போனாரு? அவர் சைலஜா தானே பார்க்க போனாரு. பணத்தை எடுத்து வச்சுட்டு கோபமா போனாரு. கிராமத்துக்கு போய் என்ன பண்றாரு? நீ சொல்றது சம்பந்தமே இல்லாம இருக்கே அருவி. சூப்பர் அண்ணே, அவர் கிராமத்துல இருக்காருன்னு அவர் நம்பரை ட்ரேஸ் பண்ணி ரேகா மேடமே எப்பயோ எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கும் தெரியும். என்னமோ இவதான் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. என்ன புகழ் தம்பி, அதையே நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அண்ணே, நீங்க பயப்படுவீங்கன்னு தான் நீ சொல்லல. எதுவும் முழுசா தெரியாம இப்படி சொல்ல வேணான்னு தான் நினைச்சோம். அண்ணே, இங்க பாருங்க, அவ எது உளறிட்டு இருக்கா. நீங்க அதெல்லாம் கேட்டு குழம்பாதீங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. வெண்ணிலா, அண்ணியை கூட்டு போ. மாமா, கொஞ்சம் அருவியக்கா என்ன சொல்றாங்கன்னு முழுசா கேளுங்க. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு புரியும். அத முதல்ல சொல்ல விடுங்க மாமா. அக்கா, நீங்க சொல்லுங்க. ஈஸ்வர் மாமா எதுக்காக காணாம போயிட்டாரு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதுக்கான காரணத்தை ஓரளவுக்கு என்னால யூகிக்க முடிஞ்சது வெண்ணிலா. ஆனா அத சொன்னா இவங்க எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. பாத்தீங்களா, இங்க இருக்கிறவங்கள டென்ஷன் பண்றதுக்குனே இவ கிளம்பி வந்திருக்கா. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அருவி அக்கா எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. அக்கா, ஈஸ்வர் மாமா கிராமத்துக்கு போன அதே நாள்ல இவங்க பெரியப்பா நாராயணமூர்த்தியும் கிராமத்துல தான் இருந்திருக்காரு. என்ன, எங்க அப்பா கிராமத்துக்கு போயிருந்தாரா? அப்படின்னா ஈஸ்வரன் நான் காணாம போனதுக்கு அப்பா தான் காரணமா இருப்பாரு. பாத்தீங்களா நீ, இவ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரான்னு பாத்தீங்களா? எப்படியாவது இந்த பிரச்சனையிலேயே எங்க பெரியப்பாவை இழுத்து விடணும், அப்படித்தானே? புகழ், கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. அப்படி என்னதான் சொல்ல போற? எங்க சொல்லு. ஈஸ்வர் மாமா எதுக்காக கிராமத்துக்கு போனாருன்னா எனக்கு தெரியல. ஆனா நாராயணமூர்த்தி எதுக்காக போனாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மாக்கு ஆதரவா வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக கிராமத்து பூசாரியே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தேன். அந்த நேரத்துல நாராயணமூர்த்தி பூசாரிய தேடி கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்க பூசாரி இல்லாட்டாலும் பூசாரியோட குடும்பத்தை மிரட்டி அங்க இருந்து பூசாரிக்கு போன் பண்ணி அவரை வாக்குமூலம் சொல்ல விடாம ஸ்டேஷன்ல இருந்து போக வச்சிருக்காரு. டேய் தம்பி, நீ சொன்னது கரெக்ட் தான்டா. பூசாரி ஓடுனதுக்கு காரணம் எங்க பெரியப்பா மாமா. ஆமா, இப்ப என்ன சொல்ல வர நீ? என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு எங்க பெரியப்பா மட்டும் தான் காரணம்னு சொல்ல வரியா? அதானே? இவளுக்கு இதே வேலையா போச்சு கலை. எல்லா பிரச்சனையிலயும் நம்ம பெரியப்பாவையும் இழுத்து விட்டுறணும். இவ எப்படிதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறானே தெரியல. ஒருவேளை அந்த சிவசங்கரி, சைலஜா, விஸ்வநாத எல்லாருமே உட்காந்து யோசிச்சு இவளுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவ அப்படியே வந்து இங்க சொல்லிடுறா. மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அக்கா, எங்க கிட்ட நீங்க முழுசா சொல்லுங்கக்கா. அப்புறம் என்ன நடந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆமாமா, இவ பெருசா கண்டுபிடிச்சிருவா. என்ன, எங்க அப்பா என்ன வேணாலும் பண்ணுவார். என்ன, அவர் அப்படிப்பட்ட ஆளுதான். நான் சொல்லியும் எங்க வீட்டுல யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்டயே சண்டைக்கு வராங்க. இவன் ஒருத்தன். இருந்தாலும் ஈஸ்வரன் நான் காணாம போன இந்த நேரத்துல யார் என்ன சொன்னாலும் நம்ம பொறுமையா கேட்டுதான் ஆகணும். அதுதான் நமக்கு நல்லது. அப்பதான் என்ன நடந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிடா, அருவி சொல்றதுல இருந்து உங்களால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். தாராளமா கேட்டு புரிஞ்சுக்கோங்க. நாங்க தான் அவளை தடுக்கலையே. அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும். இங்க பாருங்க மாமா,
நான் பூசாரி விஷயத்தை பத்தி பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா, உங்க பெரியப்பா அந்த நேரத்துல கண்டிப்பா கிராமத்துல தான் இருந்தாருன்னு சொல்றேன். ஒரே நேரத்துல ஈஸ்வர் மாமாவும் அவரும் கிராமத்துல தான் இருந்திருக்காங்க. அத வச்சு பார்க்கும்போது ஈஸ்வர் மாமா காணாம போனதுக்கும் அவருக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கும் தான் நான் சொல்றேன். நிறுத்து. இந்த கேஸை நீ ரீஓபன் பண்ண பத்தியா? அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதை விட்டுட்டு ஈஸ்வரனை காணாம போனதுக்கு எங்க பெரியப்பாக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன அந்த சிவசங்கர் எங்க பெரியப்பா பழி வாங்கதான் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காடா? இங்க பாரு ரவி, இப்பவும் எங்களுக்கு சிவசங்கரி மேலதான் சந்தேகமா இருக்கு. அவ பண்ற தப்ப மறைக்கிறதுக்காக இப்படி ஏதாச்சும் கதை சொல்லி எங்களை தேச திருப்ப பாக்குறியா? மாமா போதும். இந்த விஷயத்துல கூட என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஈஸ்வர் மாமா மேல எனக்கும் தான் அக்கறை இருக்கு. அவரை காணும்னு சொன்னதும் எங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நீ திரும்ப திரும்ப சொன்னதே சொன்னா உடனே நாங்க நம்பிட்டுமா? ஆடு நனைதேன்னு ஓனாயி ஓன ஒப்பாரி வச்சுதான். அப்படி இருக்கு இவ சொல்றதெல்லாம். இது பாருங்க அண்ணி, வேண்டாம். நான் எந்த விஷயத்திலயும் பொய் சொல்ல மாட்டேன். முக்கியமா ஈஸ்வர் மாமா விஷயத்துல கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டேன். நான் சொல்றதை தயவு செஞ்சு யாரும் அலட்சியப்படுத்தாதீங்க. கண்டிப்பா நாராயணமூர்த்திக்கும் ஈஸ்வர் மாமா காணாம போனதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. அது தெரிஞ்சாதான் நம்ம ஈஸ்வர் மாமாவை மீட்க முடியும். அருவி, எங்க அண்ணனை எப்படி மீட்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன சொல்ல நினைச்சா அதை சொல்லிட்டல. முதல்ல இங்க கிளம்பு கிளம்புன்னு. அண்ணா, ஈஸ்வரன் அண்ணா எப்படி மீட்கிறதுன்னு தெரியும்னு சொல்றீங்களே தவிர உங்களால அவரை கண்டுபிடிக்க முடியல. அதானே உண்மை. அப்புறம் எதுக்குண்ணா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அறிவே, நீ சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. ஏய் என்னடா நீ சும்மா இருக்கியா? யாரு சொல்றத கேட்கணும் கேட்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அவ பாட்டு உங்க அப்பாவை தப்பா சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு நீ சும்மா இருக்க? அக்கா, இவங்க யாரும் நான் சொல்றத கேக்குற மனநிலையிலே இல்ல. நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாராயணமூர்த்திக்கும் ஈஸ்வர் மாமாக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்ததா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அருவி. ஒரே குழப்பமா இருக்கு. அக்கா, இந்த நேரத்துல யாரு நம்புறது யாரு நம்ப கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, அக்கா ப்ளீஸ். அருவி, அவரு எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா போதும் அருவி. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்க அழாதீங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அழாதீங்கக்கா.